உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கரெக்டா 1 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். ஓகேயா? 1 மணின்னு ஒரு மாதிரி ரைட், வெரி குட். The exceedingly gracious and great promises word today God given us. நமக்கு தேவன் ஒரு மகத்துவம் உள்ள ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். அது God's will. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை என்னுடைய வாழ்க்கையில தேவன் நடைமுறைப்படுத்த, தேவன் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த, தேவன் என்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கொண்டு போக விரும்புகிறாரோ அப்படிலாம் கொண்டு போகிறதற்கு I need to submit everything to my hand. என்னுடைய வல்லமை உள்ள கரத்துல நான் சப்மிட் பண்ணும்போது என்னை எப்படிலாம் நடத்துவாரு. ஸோ அப்படின்றது தான் இது மெயின். சரியா? பாருங்க, வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. 2 வசனம் நான் உட்கார்ந்து ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கேன். 2 வசனம் எனக்கு கொடுத்தார். அது ஒரு 1 வீக் முன்னாடியே கொடுத்தாரு. தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 2ஆவது தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொடுத்தார். சொன்னாரு, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையிலும், நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இதை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கும் மற்ற தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, நீங்க முதல் வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசுத்தமான்களுக்கும் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கும் எல்லாருக்கும் எழுதுறாரு. ஏன்னா அங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா, வெளியே இருந்து வந்து, அதாவது தேவனை குறித்த சத்தியத்தை திசை திருப்பி அந்த தேவனைக்குள்ள போகக்கூடாதபடிக்கு, அந்த நித்திய வாழ்க்கையை பிடிக்க கூடாதபடிக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல இருந்து விலகும்படி அவருடைய இருதயம், ஏன்னா இப்ப நம்ம நல்ல சத்தியத்தை கேட்கிறோம். இப்போ உள்ள நாட்கள்ல ட்ரெண்ட் மாறிடுச்சு. சத்தியம் எப்படி மாறிடுச்சு? சத்தியம் எப்படி மாறிடுச்சு? நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், சினிமா பாட்டு பாடி விசில் அடிச்சாதான் சத்தியம். பார்த்திருக்கீங்களா? ஏன்னா சத்தியம் புரண்டுருச்சு. சத்தியம் மனிதர்களுக்கு முன்பாக செத்துருச்சு. இந்த சத்தியம் இந்த இடத்துல வீணாய் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சத்தியத்திலிருந்து ஜனங்களை மாற்றும்படி தேவன் சொன்ன அந்த வாக்கை சொல்றாரு பாருங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி, யாருதான் தேற்றணும்? பாஸ்டர் டேனி வந்து உங்களுடைய இருதயத்தை தேற்ற முடியாது. ஆனா ஒரே ஒருவரால முடியும். எனக்குள் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் என்னுடைய இருதயத்தை தேற்ற முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை தேற்றணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களுடைய இருதயங்களை தேற்ற முடியும். சோ நீங்களோ நானோ என்னுடைய இருதயத்தை தேற்ற முடியாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? 2வது சொல்றாரு, நல் வசனத்தினாலும். இந்த ஸ்கிரிப்சர்ல ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் எல்லாமே நல் வசனம் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே, யாரெல்லாம் பைபிள் கொண்டு வரலையோ அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் முட்டாங்கால் போட்டு போகணும். சரியா? பைபிளுக்கு கொண்டு வந்தவங்கள தூக்குங்க பார்ப்போம். புதுசா வந்தவங்க இல்ல. நீ என் வேதத்தை சுமந்தா ஏன் தோணுச்சு? நீ என் வேதத்தை சுமந்தா யாரு? கர்த்தர் யாரை சுமப்பாரா? பிள்ளைகளை சுமப்பார். ரைட், ஓகே, நான் போறேன். இப்பொழுது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தெளிவா என்ன பண்றாரு? தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம், தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம், கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் எழுதினாரு. 14வது எபிரேயருக்கு எழுதினது அவர் எழுதினாரா இல்லையான்னு சொல்லி இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்குது. சரியாய் தெரியல. ஆனா எல்லா எழுத்துக்களையும் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் எழுதுறான்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் ஓகே, மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியது. அப்புறமேட் பேசுவோம். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயில் இருக்கிற
பிதாவாகிய தேவனுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சபையை எழுதுகிறதாவது, அவர் பாருங்க, சபைக்குள்ளேயும் பரிசுத்த ஆவிக்குள்ளேயும் இருக்கிற சபையில் இருக்கிற மக்களுக்கு பொதுவா எழுதுறார். நீங்க தப்பான சுவிசேஷத்தை கேட்டு அங்க போகாதபடிக்கு அவர் சொல்றாரு பாருங்க, நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நற்கிரியல்னா என்னது? நல் வசனம் என்னது? நற்கிரியல்னா என்னது? வந்துட்டான் பாரு, காலையிலேயே ஏதாவது கேட்டு வந்துட்டான் பாரு, இந்தா பிடிச்சு போ, தூக்கி போடுறது என்னது? நற்கிரியை. ஆமா தானே, அது என்னது? அது துட்கிரியை. நற்கிரியை என்பது மனம் உவந்து எனக்கே இல்லாத சூழ்நிலையிலும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, நான் யாரு மிகுந்த தரித்திரியத்திலும் உதாரத்துவமா யார் கொடுத்தா? எது? எந்த சபையானும்? மக்கதோனியா சபையான் மிகுந்த தரித்திரியத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். அதாவது மனமு வந்து எதை நீங்க செய்றீங்களோ அப்படி செய்யும் போது அது நற்கிரியாய் மாறுகிறது. சோ நீங்க தேவனை ஆராதிக்காதபடி மற்ற ஒரு வழிபாடை பண்ணிக்கொண்டு மற்ற ஒரு உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான கடவுளை நீங்க வழிபட்டு கொண்டிருக்கீங்க. உயிருள்ள தேவனாகிய கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சாலும் அது நற்கிரியாய் மாறாது. இது புண்ணியம் கிடைக்கும், பூமியில புண்ணியம் கிடைக்கும், மேல கிடைக்காது. மேல பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பூமியில கிடைக்கும் ஆனா மேல கிடைக்காது. நான் என் பிறந்த நாளுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட, இட்ஸ் ஓகே, நல்லது, சாப்பாடு போடலாம். ஆனா நீங்க யார வழிபடுறீங்கள் என்பது மிகவும் முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் உங்களுடைய கடவுள் என்பதை. அடுத்தது பாருங்க, அவருடைய ஜெபம், பவுலப்போஸ்தலனுடைய ஜெபம் பாருங்க, ஜனங்களையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கும்படி விரும்புகிற தேவனிடத்தில் அவர்கள் நித்திய வாழ்க்கை விட்டு போகக்கூடாதபடி இருக்கிற தடைகளை உடைத்து பவுலப்போஸ்தலன் அதை ஃபேஸ் பண்ணும்படியா, அவங்க அந்த நித்திய வாழ்க்கைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிபட்டாரு, மரித்தார், 33 வருஷம் வாழ்ந்தாரு. 3 வருஷம் ஊழியம் பண்ணாரு. இந்த வருஷங்கள்ல எனக்காக அடிபட்டு என்னுடைய பாவத்தை சுமந்து என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவத்துக்காக அடிபட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி மறுபடி இறந்து மறுபடி உயிரோட வந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எனக்குள்ளார பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு என்னை விரும்பினபடி நான் என் இருதயத்தை தேற்றுகிறவரா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க பக்கத்துல, இயேசு சுவாமி உங்களை விரும்புகிறபடியினால் உங்களுடைய இருதயத்தை தேற்றுகிறார். உங்களுடைய இருதயத்தை தேற்றுகிறார். ஏன்னா விரும்பாதபடி என்ன பண்ண மாட்டாங்க? தேற்ற மாட்டாரு. வாசிங்க, வசனம் வாசிங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2:15 வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. எதுக்கு உங்கள் இருதயத்தை தேற்றுறாரு? இது கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகள் மத்தியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? என்ன ஒண்ணுமே புரியல. கோணலும் மாறுபாடும், பிளேம்லெஸ், குற்றமற்ற சந்ததியாய் நான் மாறணும். ஹார்ம்லெஸ், அது என்னது? பாதிப்பில்லாத சந்ததியாய் நான் மாறணும். என் இருதயத்தை ஆண்டவர் ஏன் தேற்றாருன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் சொல்றாரு என்னுடைய ரத்தம் அதுதான்றாரு. எதுதானா? நீங்க போய் பார்த்துக்கோங்க யூடியூப்ல. என்னுடைய ரத்தம் அதுதான்றாரு, எனக்குள்ளார ஓடுற ரத்தம். ஆனா அவர் என்ன சொல்லல? எனக்குள்ளார ஓடுற ரத்தம் நான் யாரோடைய ப்ராடக்ட்? நான் கிறிஸ்துவின் ப்ராடக்ட்னு சொல்லல, நான் அவரோட ரத்தம்னு சொல்றாரு. ஆனா அவர் பாட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப எனக்குள்ளார ஓடுற ரத்தம் என் கிறிஸ்துவின் ரத்தம். அதனால நான் யாரோட ப்ராடக்ட்? நான் சுப்பையாவோட ப்ராடக்ட் இல்ல, நான் கிறிஸ்துவோட ப்ராடக்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா எனக்காக அவர் மரித்தவருடைய ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் எனக்குள் ஓடுறபடினா எங்க அப்பா கிறிஸ்துவா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்துல என்ன பெற்றெடுத்தது, உலகத்துல எனக்கு தகப்பனா இருந்தது சுப்பையா. ஆனா இப்போ ஆவிக்குரிய தகப்பனும் பரலோக ராஜ்யத்துக்கு என்னை சேர்க்கிறவரும் எனக்காய் உயிர் விட்டவரும் என்னை சுமக்கிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினா நான் கிறிஸ்துவின் மகன், நானுடைய சந்ததி.
ஆனா இப்போ இருக்கிறோம் கிறிஸ்துவின் சந்ததிக்குள் இல்ல, வெளியே நம்ம இருக்கிறோம். அங்க கோணலும் மாறுபாடுமான இருதயம் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. மகா திருக்கும் கேடுமுள்ளதான இருதயம் உள்ள ஜனம். அந்த இடத்துல நான் வாழ்றேன். அங்க நான் எப்படி இருக்கணும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி பிரதிபலிக்கணும், நான் எப்படி சாட்சி உள்ளவனாய் மாறணும், அவனை எப்படி நான் ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும்னு அப்படி நான் நடக்கிறதுக்கு என் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் அந்த மாறுபாடான சந்ததியில இருந்து கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். கர்த்தர் என்னை பார்த்து நெவர் பார்க்கவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ஏன் மாறுபாடான சந்ததிக்குள்ள இருக்கீங்க தெரியுமா? அவங்கள மாத்துறதுக்கு தான். நீங்க மாறுபாடாய் மாறுகிறதற்கு அல்ல, அவங்களை மாத்துகிறதற்கு எனக்கு கர்த்தர் தெளிவா எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் தூங்கும் போதெல்லாம் தூங்க விட மாட்டாரு. வசனத்தை கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டே இருப்பாரு. இதை பாடுறா, இதை எழுதுறா, உட்காந்து நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் எந்திரிச்சு உடனே ஓடி வருவேன். அது எத்தனை மணியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எந்திரிச்சு ஓடி வந்து பேனாவை எடுத்து நான் எழுத ஆரம்பிப்பேன். ஒரு நோட்டு வச்சிருக்கிறேன், நிறைய நோட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோ இங்க சொல்லப்படுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாயும் கபடமற்றவர்களாயும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். அப்போ வசனம் சொல்லுகிறது, எங்க அப்பா எங்கேயாவது குற்றமுள்ளவரா இருந்தாரா? மாசற்றவரா இருந்தாரா? அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருந்தாரு. மாசற்ற ஆட்டுக்குட்டி. பாவம் செய்ய, நான் ஏற்கனவே ரத்தத்தை பத்தி பேசும்போது சொன்னேன். அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணாங்களாம்? ஆய்வு செய்யும் போது நிறைய ரத்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆய்வு செய்யும் போது எல்லா ரத்தத்திலையும் என்ன கலந்திருக்கான்? 99% விபச்சாரம் கலந்திருந்ததான். நான் தான் செயின்ட், நான் தான் பரிசுத்தர்னு சொல்லி, நான் தான் கடவுள்னு சொல்லி எத்தனையோ இருந்தவங்க அவங்களுடைய ரத்தம் இறந்ததுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணும்போது அதுல வருகிறதா 99% விபச்சாரம். ஆனா என் தேவனுடைய ரத்தத்தை தொட முடியாதபடிக்கு அது அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. அவர் மாசற்றவராய் இருந்தபடினால என்ன விரும்புறாரு? நான் ராஜ்யத்துக்கு வரணும்னா நான் குற்றமற்றவனாய் மாசற்றவனாய். அல்லேலூயா சொல்லுமா? ஷரலதரபியா கரபா திபிகத்துரபௌர ஷபதலரபா. ஒருவேளை உடைய வாயின் வார்த்தைகளில் மற்றவர்களை குற்றப்படுத்திருந்தீங்கன்னா, சில நேரங்களில் மாசற்றவர்களாய் இல்லாதபடி மாசுள்ளவர்களாய் குற்றமுள்ளவர்களாய் இருந்திருந்தீங்கன்னா, என் தேவனை நோக்கி கெஞ்சிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே forgive Lord. Repent. மனம் திரும்புங்க. ஏன்னா கம்யூனியன் எடுக்க போகிறோம். மனம் திரும்புங்க. யாராவது குற்றப்படுத்திருந்தீங்களா? யாராவது பேசியிருந்தீங்களா? எதாவது தவறு பண்ணிருந்தீங்களா? கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், உங்களை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இவ்வளவு எனக்காக என்ன பண்றாரு? பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்து 2 தீமோத்தேயு 1:13 பின்பகுதியை வாசிங்க. நீ கிறிஸ்துவ பின்பகுதி ஆரோக்கியமான வசனங்களின் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு நற்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பைபிள். இதுல இருக்கிற ஸ்கிரிப்சர் வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு நல் வசனம். இதை நான் பாதுகாக்கணும். இதை நான் பாதுகாக்கிறதுக்கு இந்த பைபிளை நான் கட்டி பிடிச்சு படுத்திருந்தாலோ, இல்லை நான் காலையிலையும் சாயந்தரம் எந்திரிச்சு முத்தம் கொடுத்து படுத்தாலோ இது என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் கேட்கும் போது மட்டும்தான் நான் பாதுகாக்கப்பட முடியும். பக்கத்துல சொல்லுங்களேன், உங்களுக்குள் உடைய எலும்புகள், நரம்புகள், எங்க சத்தமா சொல்லுங்க, இரத்த நாளங்கள், எலும்புல இருக்கிற ஊன்கள், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சொல்லுங்க, ஹார்ட் பகுதி, கிட்னி பகுதி, உங்களுடைய எல்லா பகுதிகளுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால் அவற்றை கேட்க ஆரம்பிங்க. அவர் பாதுகாக்க ஆரம்பிப்பார். நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய், எங்க அப்பா மாசற்றவராக இருக்கிறபடினால் அவர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா நான் வேணா கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் நல்ல கிறிஸ்தவன் டேனியல்னு சுத்திட்டு இருக்கலாம். இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அவர் நல்லவர்றா, நல்லா பேசுவாரா, நல்லா பாடுவாரா, இதெல்லாம் தெரியும். ஆனா மேல போறதுக்கு நான் தகுதி உள்ளவனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேல போகிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா? ஒரு 2-3 பாஸ்டர்ஸை மீட் பண்ணேன்.
அவங்க சொன்னாங்க, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ நல்ல சர்ச் இருக்கு, கார் இருக்கு, ஸோ நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நான் கேட்டேன், எப்படிங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் பார்த்து சிரிச்சேன். என்னப்பா சிரிக்கிறீங்க? இல்ல, கர்த்தர் என்னையும் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு கேட்டேன். சொல்ல தெரியல. ஹலோ, விசுவாசிகள்னு நம்ம சபையில இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க கஷ்டப்பட்டு வெயிலும் மழையும் அலைஞ்சு எங்கெங்கயோ போய் 2 வீலர்ல 4 வீலர்ல எல்லாம் போய் அலைஞ்சு அவங்க வேலை பார்த்து அந்த நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்து சம்பாதிக்கிறதுல ஒரு 10 எடுத்து வச்சு, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு 10 எடுத்து வச்சு, இது யாருக்குரிய தசம பாகம், இது சபைக்குரிய தசம பாகம், இது என் காணிக்கேன்னு போடுறாங்க பாத்தீங்களா? எதுல நீங்க காரை வாங்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சான்னு சொல்றீங்களேயா? அவன் ஆசீர்வதிக்கப்படும்படி ஏதாவது பண்ணினியாயா? நான் சொல்றது சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேனா? நான் சொன்னேன், என்னை ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா எனக்கு இருக்கிற விசுவாசிகள் மூலம் தான் ஆசீர்வதிக்கிறாரியா. அவர் பொத்துக்கிட்டு கூரையை பொத்துக்கிட்டு கட் பண்ணி இந்த ஒரு 1 கோடி 2 கோடி வச்சுக்கன்னு சொல்லல. எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவரோடு நான் உறவை வலுப்படுத்த ஆரம்பிக்கிறேனோ, என் தேவனை போல மாசற்றவனா இருக்கிறேனோ, அந்த அளவுக்கு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. சுவிசேஷம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும், வார்த்தைகள் மிகவும் ஆழமானது, அது சரியானது, ஆரோக்கியமானது. இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க வேகமா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? என் இருதயத்தை ஏன் ஸ்திரப்படுத்துறாரு அப்படின்னா, so many churches grow vast congregations. நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா உட்கார இடம் இல்லாத காங்கிரிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இன்க்ரீஸ் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. அண்ட் பில்ட் லார்ஜ் பில்டிங்ஸ், நிறைய பில்டிங்கை மாத்தி கட்டிட்டே இருப்பாங்க. பட் you pushed out the Christ out of the door. நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதி. லைக்வைஸ் உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய ஃபேமிலியில நீங்க சம்பாதிக்கிற காரியங்கள்ல இப்ப நல்லா இருக்கிறனே, செழிப்பா இருக்கிறனே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, நான் எதுவுமே செய்யலையே அப்படின்ற உணர்வு இல்லாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆரம்பத்துல நல்லா இருந்திருப்பீங்க. ஷபரபலபரப ஷத்தரபக்க திருபியா, அம்மா வருவாங்க, டே ஏதாவது சாப்பாடு, அம்மா விடுமா நான் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிறேன், அப்படிதானே? உடைய ரத்தம் எனக்குள்ளார இருக்கிறது, அப்படியே பயங்கரமா உடம்பெல்லாம் ஒரு சேவரிங் இருக்கும். என்னது? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய எனக்கு அப்படியே ஒரு நடுக்கம் இருக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா போக 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 எல்லாமே நேர்ந்து போயிடும். ஆண்டவர் எங்க வைக்கிறோம்? இப்ப மறுபடி ரீகால்ட் கொடுக்கிறாரு ஆண்டவர். உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, வெளியே வந்து நிக்கிறாரு, நீ என்னை தள்ளிட்ட, ஸோ எனக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை, பட் நான் ஒன்றை விட மாட்டேன், நீ அங்கே வரணும், அதுதான் என்னுடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் தள்ளி ஒருவேளை மேபி புஸ்ட் அவுட் சைட், நீங்கள் ஆண்டவரை வெளியே தள்ளி இருக்கலாம். நானும் எனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, அது டக் 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 அண்ணது கதவை தட்டிட்டு இருக்கிறாரியா? எப்படி தட்டுறாரு? டக் டக் டக்னு தட்டி கொண்டிருக்கிறாரு. தட்டுறார் ஆண்டவர். இப்ப நீ திறந்துட்டீன்னா he will come and sit with you. அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உனக்கும் எனக்கும் உள்ள உறவு விரிஞ்சு போயிடக்கூடாது, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த மாயம் கோணமான உலகத்துல நீ சிக்கி தவித்து நீ சீரழிஞ்சு போகக்கூடாது. உன்னை ஸ்திரப்படுத்துறேன், நீ என்னை வெளியே தள்ளிட்ட, ஆனாலும் நான் தட்டிட்டே இருக்கிறேன். நீ ஓப்பன் பண்ணினா நான் உள்ள வந்து உன்னோட உட்காருவேன், நீ என்னோட உட்காரு. தேவனுடைய சித்தம்
நீ கதவை திறந்தா உங்களோட என்னோட வந்து உட்கார அவர் விரும்புகிறாரு. நீங்க எங்க வச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க வெளியே விட்டுருந்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு கதவை திறங்களேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். ஆண்டவரே சில காரியங்கள்ல உங்களை நான் விட்டுட்டேன் இயேசு சுவாமி, உங்களை மறந்துட்டேன் இயேசு சுவாமி. நீர் என்னை ஆசீர்வதித்தது உண்மை, நீர் எனக்கு வீடை கொடுத்தது உண்மை, நீர் எனக்கு காரை கொடுத்தது உண்மை, எல்லாமே எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் அனுபவிக்கிறேன். ஆனாலும் உம்மிடத்துல நான் ஜெபிக்கிறத மறந்துட்டேன், உம்முடைய வேதத்தை சுமக்கிறத மறந்துட்டேன், ஊழியம் செய்யறத மறந்துட்டேன். இப்போ நீங்க வெளியே இருக்கிறீங்க, நீங்க தட்டுறீங்க, இயேசுவே என் மேல உங்களுக்கு இவ்வளவு பிரியம், என்ன மன்னிங்க, நீங்க உள்ள வாங்க, நீங்களும் நானும் இந்த டேபிள்ல உட்காருவோம். Please open the door. தருங்க, மன்னிப்பு கேளுங்க. You can ask fight to God. மன்னிங்கன்னு சொல்லுங்க. நான் அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது, இந்த வசனத்தை உட்கார்ந்து எழுதும் போது, நான் தனிமையில இருக்கும்போது ஆண்டவரோடு அழுதேன். ஆண்டவரே எனக்கு இது ஒரு நல்ல வசனமா இருக்கிறதே, நீங்க தட்டுற கதவை நான் திறக்கணுமே, நான் திறக்காம மூடிட்டு இருக்கிறேனே, என் காது கேட்காம அடைச்சு வச்சிருக்கிறேனே. திறக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Going to do the great things for your life. Amen. பாருங்க சொல்றாரு பாருங்க, பவுல் பேசிய எபேசியர் 1:13-14 சொல்றாரு. ரைட், இட்ஸ் ஓகே. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி என்னை போல ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி இந்த சத்திய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிகளாய் மாறினது உண்மை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் என்னைக்கு நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள விசுவாசியாய் மாற்றினோ, அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹலோ, நீங்க பரிசுத்த ஆவியினால ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு முத்திரை போடப்பட்டுட்டீங்கயா. எப்படி முத்திரை போட்டார் தெரியுமா? விசுவாசே ஏன் புள்ள, ஆனந்தி ஏன் புள்ள, வாணி ஏன் புள்ள, நான் என் ரத்தத்தினால முத்திரை போட்டுட்டேன். ஸோ இனி உனக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன கிடையாது, நோ அத்தாரிட்டி, அதிகாரம் கிடையாது. அவளை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஐயா முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நீ என்னைக்கு விசுவாசியானீங்களோ, என்னைக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தோட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தத்தினால முத்திரை போட்டாரோ, அன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோட முத்திரை போடப்பட்ட. பிசாசு தொட முடியாது, வியாதி என்ன தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது, தரித்திரம் எனக்கு முன்பாக வர முடியாது, என்னுடைய ப்ராஸ்பரிட்டியை சத்துரு தொட முடியாது, என்னுடைய சந்தோஷத்தை சத்துரு தொட முடியாது, என்னுடைய சமாதானத்தை சத்துரு தொட முடியாது, என் குடும்பத்தை சத்துரு பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் ரத்தத்தினால முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆனா போடப்பட்ட நான், என் ஆவியான பரிசுத்த ஆவியானவரை நான் வெளியே வச்சு கதவை பூட்டிட்டு எனக்கு வேணான்னு சொன்னா இந்த பக்கம் அவன் வருவான். வியாதி வரும், பலவீனம் வரும், உடைக்கப்பட்ட அனுபவம் இருக்கும், சமாதான குறைச்சல் வரும், தருத்திரியம் வரும், எவ்வளவு வேலை செஞ்சாலும் கீழே விழும். சோசியக்காரன் சொல்லுவான், கையில ஓட்டையா இருக்குக்கியா, அது கீழே விழும். ஐயோ என் கையில ஓட்டை இருக்கு. அவன் சொன்னதை நம்புவீங்க, ஆனா வெளியே நிற்கிற ஆண்டவரை உள்ள கூப்பிடாம இருப்பீங்க. எங்க இருக்கீங்க? உங்களை தான் கேட்கிறேன், எங்க இருக்கீங்க? புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தீமோத்தேயுக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானுடைய உதவி உண்மையாகவே நமக்கு தேவைப்படுகிறது. அதனால இதை கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்த வசனம் வாசிங்க, 11 வாசிங்க, 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசி 2 தெசலோனிக்கேயர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு. ரைட். இப்ப பாருங்க 2:11 சொல்லுது, சத்தியத்தை விசுவாசியாமல். சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரினை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவர், அந்த மாய கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததிக்குள்ளார இருந்து நீங்க அநீதியில பிரியப்படுறீங்கன்னா என்னது? ஏன் தலைவன், ஏன் கதாநாயகன், நான் அவன் ரசிகன், நான் அங்கதான் போய் நிற்பேன். எங்க?
பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் சினிமா தியேட்டருக்கு போனேன். அப்படி போற வழியில எங்கிட்ட ஒரு பார்வை பார்க்குறேன். ஒருத்தர் நம்ம சர்ச்சுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஒரு மெயின்லைன் சர்ச்சோட பிலீவர். நானும் என் மனைவியும் பைக்ல பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். அவர் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாரு. ஒரு வேண்டாத இடம், டாஸ்மார்க் இருக்கிற இடம், இங்கிட்டு டாஸ்மார்க் இருக்கு, இது ரோடு. போற ஒரு வேகமா நிப்பாட்டினாரு. நானும் வேகமா பின்னாடி நிப்பாட்டு, ஒருவேளை நம்மளை சைடு மிரர்ல பார்த்துட்டாரோன்னு இறங்கி ஓடுறோம். அவர் எங்களை பார்த்து ஓடல, அவர் கதவை திறந்து நேரம் இங்க ஓடினாரு. எங்க ஓடினாரு? ஆப்போசிட்ல இருக்கிற டாஸ்மார்க் ஓடினாரு. நான் சொல்ல விரும்பல. அப்பதான் சொன்னேன், ஏன் நம்மளை பார்க்கல, அவரு அதை பார்த்து நிப்பாட்டி இருக்கிறாரு. நம்ம வேகமா போயிடுவோம். குனிஞ்சு போயிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எங்க அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் எதுக்குள்ளார தீர்க்கப்படுவார்கள்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இங்க என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா பாருங்க, அப்பப்ப கண்ணாடி போட்டுக்குவேன், சரியா? He wants them not just to know and protect the truth. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏதோ இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறபடினால இது பாதுகாக்கும்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதை சொல்றாரு, பட் டு பிராக்டிஸ். இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு நாள் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளார பேச ஆரம்பிங்க. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன், கல்வாரி ரத்தத்தினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னை சுற்றவர அக்கினி ரதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த நல் வசனங்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. என்னை தொட முடியாது. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். தரித்திரியமோ பிசாசோ பில்லிசூனியமோ ஏவலோ எதுவுமே என்னை தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தின் இந்த சாபங்கள் என்னை தொடாது. நீ எப்பவும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ பேச 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 பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்துட்டே இருப்பாரு. ஆக்கினை தீர்ப்பு இல்ல, வேதம் சொல்லுகிறது. என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்க தப்பிக்கப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆன்டி அங்கிள் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் கீழே வந்து பூமியில ஒரு 10 சேரை போட்டு மூப்பர்லாம் உட்கார வச்சு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நீ வா நீ அங்க போன்னு சொல்ல மாட்டாரு. அந்த ஆகாய மண்டலத்திலே நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வருவார் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவார தூதர்களோடு மேலேருந்து வருவாரு. எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. நான் தூங்குறேன்னா வேலை செய்யறேன்னு தெரியாது. அந்த ட்ரம்பட் வாய்ஸ், ஒரே ஒரு சத்தம், முதல்ல வாசிக்கிற சத்தம் என் காதுல விழும்போது தான் நான் ஓடி வந்து எங்க அப்பா என்ன கூப்பிட வந்துட்டான்னு நினைப்பேன். ஆனா அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கல. நான் ஆக்குனிக்குள் தீர்க்கப்படுகிறவனாய் மாறுகிறேன். விடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சு கொள்ளுங்க. எங்கெல்லாம் நீங்க மாறணுமோ அங்கெல்லாம் மாறுங்க. எங்கெல்லாம் நீங்க மாறணுமோ அங்க மாறுங்க. மாறலன்னா பாருங்க, நல்லா he wants them not just to know and protect the truth. இந்த பரிசுத்த இந்த உண்மை உங்களை பாதுகாத்துக்கும் சொல்லி ஜஸ்ட் அப்படியே இருந்துடாதீங்க, பட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, இட்ஸ் டு பி என்கரேஜ்ட். உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த நல் வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும், கம்போர்ட் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. இன்னொன்று, எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஸ்டெபிளைஸ்ட், உங்களை நிறுவி நிலைவரப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் அந்த நித்திய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு உங்களை நிறுவுறது மாத்திரமல்ல, அதை நிலைவரப்படுத்திட்டு சஸ்டைன் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த நல் வசனம் ராஜ்யத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணும், அதை நிலைவரப்படுத்தும். இதை விட்டுடாதீங்க. பாருங்க, and ethical and every good word and walk. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல இருக்கிற நல்ல வசனம் எல்லாமே உங்களுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இதுல இருக்கிற நல் வசனங்கள் நீங்க அதை தியானம் பண்ணும்போது, சங்கீதக்காரன் என்ன சொல்றான் 1ஆம் சங்கீதத்துல, நீ துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. இது சஸ்டெயின், இது லைவ் வந்து சஸ்டெயினா மாறிடுச்சு நினைக்கிறேன். அங்க பேசுங்க. ஓகே, என்ன சொல்றாரு? இரவும் பகலும்
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் செழிப்பாய் மாறுவான், இல்லைன்னா மாற மாட்டான். இதோட நல் வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படியே செமிக்க ஆரம்பிக்கணும். ரைட் பாருங்க, நோவிங் அண்ட் பிராக்டிசிங் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் இதை நல்லா புரிந்து கொள்றது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? பிராக்டிஸ் பண்ணி. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பிராக்டிஸ், பயிற்சி. மீன் அதனாலதான் கௌதம முன்னாடி உட்கார வச்சிருக்கேன், சரியா? இது பயிற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். மூணாவது, strengthens the Christian spirit and walk. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து நீர் அவருக்குள் நடப்பீர்களானால் நீங்க பலன் அடைவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேதத்துல நீங்க தேர்ச்சி பெறுவீங்க, பலன் அடைவீங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிங்க வேகமாய். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். சோ உங்களை ஸ்திரப்படுத்துற தேவன் உங்களை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்க விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. யார் சொன்னா? யாபேஸ் எங்க சொல்றான்? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா என்ன சொல்றான்? சொல்லுங்க. தேவரே என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டினான். அவன் வேண்டினதை தேவன் அவனுக்கு அருளினார். தீங்கு அவனை துக்கப்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருந்தது. அவன் கதவு திறந்திருந்தது. தேவன் உள்ள வந்து அவனோட போஜனம் பண்ணினார். அதனால தீங்கு அவனை துக்கப்படுத்தவில்லை. பவுல் ஒருபோதும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபித்தது இல்லை, பாதுகாப்புக்காக. பாருங்க, நான் சுவிசேஷம் சொல்வதற்கு இதுல சொல்றாரு பாருங்க, சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி ஆகிய நான் சுவிசேஷத்துக்கு என்று. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:19, சங்கிலியா சுவிசேஷத்துக்கு என்று சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி ஆகிய நான், அப்படிதான் சொல்லுவாரு. வாசிங்க 6:19 வேகமா, நான் முடிக்க போகிறேன். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக. ஆமென். எனக்கு என்ன பண்ணுங்க? பாதுகாப்பு கொடுங்க ராஜா. என்னுடைய தனிப்பட்ட முறையில் வேண்டாம். பாதுகாப்பு என்பது கிரேக்க மீனிங் என்னன்னா காவல் மூலம். அதாவது பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் ஆயுதப்படை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அது எப்படி நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டின் பாதுகாப்பு ஆயுதப்படை மூலம் குடிமக்கள், சொத்துக்கள், எல்லைகளையும் பாதுகாக்கும் முறைமையாகும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? பாருங்க, சிட்டிசன், அசட்ஸ், boundaries. The best protection against the evil one is the standing firm in the word of God. நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையில உறுதியாய் பிடித்திருப்போம்னா எப்படி? நீங்களும் நானும் இந்த தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடிச்சிருப்போம்னா அவர் சொல்றாரு பாருங்க, நீ இந்த சிட்டிசன் உன்னை நான் பாதுகாப்பேன். 2வது சொல்ற அசட்ஸ். நீ எங்கெல்லாம் சொத்து வச்சிருக்கிற, எங்கெல்லாம் அசையும் சொத்து, அசையா சொத்தெல்லாம் வச்சிருக்கிற. அசட்னா என்னது? ஆஸ்திகள். அதெல்லாம் நான் பாதுகாப்பேன். நீ என்னை பிடிச்சிட்டீங்கன்னா, என்னுடைய வார்த்தையை விடாம நீ பிடிச்சிட்ட அப்படின்னா நான் என்ன பாதுகாப்பேன்னா, நீ என் சந்ததி, நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் பாதுகாப்பேன். எத்தனை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதை திருப்ப உனக்கு வாங்கி கொடுத்துருவேன்றாரு. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அடுத்த பவுண்டரிஸ் உன் எல்லையை பாதுகாப்பேன்றாரு. யாரோட எல்லையை பாதுகாப்பாரு? உங்களுடைய எல்லையை கர்த்தர் பாதுகாப்பேன்றாரு. அந்த மில்ட்ரி அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. சொல்லுங்களேன், இயேசு சுவாமி, நான் உங்களை வார்த்தைய நான் இறுக்கமா பிடிச்சிட்டேன். நீங்க என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய குடும்பம், சந்ததி, என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய எல்லைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எல்லையை வேலி அடைத்து பிசாசு போய் ஆட்ட கேட்கிறான். பிசாசு போய் யோபு எழுதின புஸ்தகத்துல ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஏன் அவன் எல்லையை நீங்க
வேலி அடைச்சு பாதுகாக்கலையாயா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், என்ன பண்ணல நீங்க? அவனுடைய எல்லாமே வேலி அடைச்சிருக்கீங்க, அதனால நான் உள்ள முளைய முடியலையா? ஆண்டவர் வேலி அடைச்சா வியாதி உள்ள வராது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் வேலி அடைச்சா தருத்திரியம் உள்ள வராது. ஆண்டவர் வேலி அடைச்சா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட ஆரம்பிப்பாய். ஆண்டவர் வேலி அடைச்சா உன் சந்ததி பூமியில செழித்திருக்கும். ஆண்டவர் வேலி அடைச்சா உன் களஞ்சியம் நிரம்பும். ஆண்டவர் வேலி அடைச்சா டெய்லி உன் கையை கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவர் வேலி அடைக்க சொல்லுங்க. நீங்க வேலி அடைச்சினா ரொம்ப கஷ்டம். எங்க? உங்களை சுற்ற வர கர்த்தர் வேலி அடைப்பாராக. கர்த்தர் வேலி அடைக்கணும். சரியா? இதுதான் பாருங்க. அடுத்தது இது திஸ் இட் இஸ் தி பெஸ்ட் ப்ரொடெக்ஷன். அப்புறம் 1 தெசலோனிக்கர் 5:24 படி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை யாரு? என்னையும் உங்களையும் யார் அழைச்சா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைச்சாரு. அவருடைய புண்ணியங்களை அறியும்படியே 2:9 1 பேதுரு 2:9 நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் என்னை அழைத்து இருக்கிறாரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தலையில கை வச்சு சொல்லுங்களேன். நான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, என்ன போட்டிருக்க அந்த வசனத்துல? 2:9. நீங்களும் நான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும், அவருடைய சொந்த ஜனம். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ராயல் பிரீஸ்ட், ஹோலி நேஷன், chosen people, the peculiar people. ராமேன் தானே அவருடைய சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லல, அவரு பிரஜாதியாகிய என்னை உங்களையும் பார்த்து சொல்றாரு. ஒரு ஆமென் தானே? ஒரு அல்லேலூயா தானே? கர்த்தர் இதை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆமென். இது ஏனோ தானோன்னு இந்த வேதம் கொடுக்கல. இதுல இருக்கிற வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லோ, இது ஏனோ தானோன்னு கிடக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு லைப்ரரியில எத்தனையோ கோடி புக்ஸ் இருந்துச்சு, அதுல முதலாவது வைக்கப்பட்ட பைபிள். அது ஏற்கனவே சொன்னேன் நான். அது பட் அந்த பைபிள் எத்தனையோ கோடிக்கு ஏழை விட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? பாருங்க, என்னுடைய மனுஷன் தேறினவன். நானும் நீங்களும் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கணும், என்னுடைய ஆத்துமா. அதனால நான் தேறினவனா இருக்கணும். வேதத்துல, நல் வசனங்கள்ல, நற்கிரியைகளில நான் எப்படி இருக்கணுமா? தேறினவனா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அறக்குறையா நான் போய் நிற்க கூடாது. யார்கிட்டையும் நான் கண்ணை கசக்கிட்டு இருக்கக்கூடாது, கை கட்டிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் ஃபைனான்ஸ் நிறைய இடங்கள்ல ஃபினான்ஸை டீச் பண்ணுறேன். இப்போ நிறைய சர்ச்சஸில் போய் நான் பணத்தை பற்றி டீச் பண்ணுவேன். நீ எப்படிலாம் சேர்க்கணும். இங்கே ஒரு நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நீ கடை வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இது தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா? நான் சொன்னேன், பைபிளில் இருக்கு, ஜுவல்ஸில் காசு போடு, பேங்க்ல காசு சேவி, எல்ஐசியில் போடு, எக்ஸைட் லைஃப்பில் போடு. ஏன்னா நாளைக்கு உன் மக காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் யார்ட்டையாவது போயிட்டு எனக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்டுட்டு நிற்கணும். இல்லை, நான் இப்போ எனக்கு என்ன பிஎஃப்ஏ போட்டுட்ருக்குறோம், மாதம் ஓடிட்டுருக்கு. என் பிள்ளைங்களுக்கு எல்ஐசி போட்டுட்ருக்குறோம். நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் கடன் வாங்கலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் சொல்ல வரேன் தெரியுதா? பணத்தை எப்படி சேர்க்கணும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த வேதத்தில் 2350 தடவை இருக்கு பைபிளில், நீ எப்படி பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி. நான் அது இன்னொரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன், இங்கே வரேன் நான். ஸோ அது போகல. ரைட்டு. த ஹோல் பைபிள் இஸ் காட்ஸ் ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. இந்த முழு வேதாகமும் இது ஒரு அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அது என்னன்னா காட்ஸ் ஃபைனல் அத்தாரிட்டிஸ். இந்த வசனம் தான் அதை என்ன பண்ணுது, குறிப்பிடுகிறது. தேவனுடைய கடைசி வரைக்கும் உள்ள அதிகாரம் ஃபார் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி.
என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி அதை என்ன பண்ண போனாரு, சரிப்படுத்தி என்னை இந்த தேவனுடைய மனுஷனை தெரியினவனாகவும் நற்கிரிகள் செய்கிறவன் தகுதி உள்ளவனாய் மாத்துகிறது தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ். இதை பண்ணி கர்த்தர் என்னை மேலே கொண்டு போறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ அதுக்கு நிறைய இருக்கு. இந்த வசனம் நமக்கு தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நமக்கு லாபகரமானது, அது என்னை ஆசீர்வதிக்கிறது, அது என்னை பெருக செய்கிறது, அது என் தேவைகளை சந்திக்கிறது, அது என்னோடு இருக்கிறது, என்னை வழி நடத்துகிறது, என்னுடைய என்னென்ன காரியங்கள்லாம் எனக்கு வேணுமோ அது எல்லாமே இது கற்றுக் கொடுக்கறதா இருக்கிறது. என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன்ல இது ரொம்ப முக்கியமா இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த வேதம் எனக்கு என்னது, மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. எஜுகேஷன் சைடு, எக்ஸார்டேஷன், encouragement and enable people in righteous living, அதாவது ஜனங்களை நீதியுள்ள வாழ்க்கையில நடத்துகிறதற்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பட் காட்ஸ் பீப்புள் நீட் நத்திங். ஏன் தெரியுமா? பரிசுத்தாவியானவர் என்னோடு இருக்கும்போது என்னுடைய தேவைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது வல்லமை உள்ளது, வார்த்தை இருக்கிறது, தைரியம் உள்ளது, உணர்வுகளையும் தூண்டுகிறதா இருக்கிறது. ஏதாவது விசுவாசி வாழ்வது விசுவாசியாய் நீங்க வாழ்ந்துட்டு போகணும்னு கர்த்தர் விரும்பல. பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ்வதை கற்றுக் கொடுத்து மாத்திரமல்ல, தேற்றுகிறவராயும் தேவைகளை சந்திக்கிறதாயும் வழி நடத்துகிறதாயும் என்னை உற்சாகப்படுத்துறதாயும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழுந்து போகாதபடிக்கு நான் ஆண்டவரோடு நிற்கிறதற்கும் இந்த வேத வசனம் என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கடைசியாய் வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இப்போ பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 19:27. ஸோ ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோமே, என் வலையை விட்டுட்டோம், கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நல்லா வித்துட்டு இருந்தோம், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், என் குடும்பத்தை விட்டுட்டோம், என் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டோமே. மார்க் இருக்கிறான், லூக்கா இருக்கிறான், எல்லா டிசேபிள்ஸ் இருக்கிறாங்க. பேதுரு கேட்குறான். மார்க் யாரு? டேக்ஸ் கலெக்டர். மறுபடியும் எங்க போகலாம் அவரு? மத்தேயு டேக்ஸ் கலெக்டர், லூக்கா டாக்டர், மார்க் இவங்க எல்லாமே நல்ல வசதியானவங்க தான். இவங்கெல்லாம் திருப்பி போய் தான் வேலையை செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா அவன் கேட்கிறான், பேதுரு கேட்கிறான் பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்பி வந்தோமேயா, இப்ப இப்படி நிக்கிறோமே, என்ன கிடைக்கும் நிக்கிறீங்களா? வாசிங்க யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 68 வசனம் என்ன சொல்லுகிறது? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அப்பா, அவன் அங்க கேக்குறான். எங்க கேக்குறான்? மத்தேயுல கேக்குறான். ஐயா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறான். இப்போ அவனே சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அப்பா, யார்கிட்டப்பா போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ இவன் தான் எங்களுக்கு என்னையா செய்ய போறீங்கன்னு கேக்குறான். இப்ப இவனே சொல்றான், நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஐயா, எங்களுக்கு இந்த உலகம் வேணாம், இந்த மாய காரியம் வேணாம், இந்த மீன் பிடிக்கிறது வேணாம், எதுவுமே வேணாம். ஆனா நான் அந்த நித்திய ராஜ்யம் மாத்திரம் வேணுயா, அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் அவர் என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. நம்ம எங்க போயிடுவோம்? மறுபடியும் மீன் பிடிக்கும் போனான். யோவான்ல பாத்தீங்கன்னா போனா மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்டு திருப்பி அவனை தட்டிட்டே, நீ நல்லவன் தாண்டா, நீ என்னை நேசிக்கிறவன் தாண்டான்னு மறுபடியும் கர்த்தர் என்னை தேற்றுகிறவரா இருக்கிறார். நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுவோம்பா. எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கீங்க, இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்பா, ஆண்டவரே, கதவை பூட்டினது உண்மை, என்னை மன்னிச்சிட்டீங்க. உங்களுடைய துணை இல்லாம என்னால எதுவும் இந்த உலகத்துல செய்ய முடியாதுன்றது உண்மை. இப்ப நீங்க எனக்குள்ள இருக்கிறபடினால் ஆண்டவரே, நீங்க வேலி வேற அடைச்சிட்டீங்க, அதனால என்னை எதுவுமே தொட முடியாது. ஏசு சுவாமி, இப்ப நான் தான் சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டேனையா, எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். இப்ப தாயா உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நித்திய ஜீவ வசனம் உங்கள்கிட்ட இருக்கியா, அதனால எனக்கு பிரச்சனை இல்லையா, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்குவீங்கயா.
எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்குவீங்க. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமத்துல உட்கார்ந்து, ஏன்னா திருவிருந்து எடுக்க போகிறோம். ஏனோ தானோன்னு எடுத்துடக்கூடாது. ஏனோ தானோன்னு எடுத்துடக்கூடாது. ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுக்கலையா? பல காரியங்களை பேசுனீங்களா? இல்லை உங்களுடைய மனைவி கணவன் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது வேண்டாத வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேண்டாத வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்களா? ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை ஏதாவது அறிவுகட்ட நாயே பேயே பிசாசேன்னு திட்டினீங்களா? வேண்டாத வார்த்தைகள். தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நான் பண்ணியிருக்கிறேன், என்ன மன்னிங்க இயேசு சுவாமி. அந்த நித்திய ஜீவனுக்கு இந்த வசனங்கள் எனக்கு உதவி செய்கிறது. நான் வர காத்திருக்கிறேன் இயேசு சுவாமி. என்னுடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கையை நீட்டுங்க. உங்களுடைய வலது கரத்தை நேரா நீட்டுங்க. மேல நேரா நீட்டுங்க. கொஞ்சமா நீட்டாதீங்க. ஆண்டவருடைய கரம் அங்கிருந்து போய் எட்டாது. அவர் பிடிக்க மாட்டாரு. ஏன்னா உங்க கரம் இப்படி நீட்டினீங்கன்னா அந்த நடுவானம் வரைக்கும் தான் போகும். அந்த நடுவானத்துல யார் இருக்கா? நடுவானத்துல யார் இருக்கா? எபேசியர் 6:12 என்ன சொல்லுகிறது? துரைத்தனங்களும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் அந்தகார லோகாதிபதிகளின் இவங்க தான் இருக்கிறான். ரெண்டாவதுல நீங்க எப்படியே இருங்க. ரெண்டாவதுல முட்டிக்கிட்டே இருக்கும். இதை நீங்க குத்துனீங்கன்னா தான் மேல போகும். அங்க 3வது வானத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம எங்க இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஹெவன்ல இருக்கிறோம். அப்படி குத்தி மேல போகும்போது ஆண்டவருடைய என் மையன் கையை நீட்டிட்டான்டா, என் மக கையை நீட்டிட்டாடா, என் புள்ள கையை நீட்டிட்டாடா, நான் பிடிக்க போகிறேன். விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் கையை பிடிச்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே நல்லா சொல்லுங்க. என் கையை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணாம இப்படி பண்ணி கொள்ளுங்க. இப்படி பண்ணும்போது ஆண்டவருடைய கையை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவர் இனி விடவே மாட்டாரு. சொல்லுங்க, ஏசப்பா என்னை இனி நீங்க விடவே மாட்டீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை காத்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்னும் நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். அவங்க நல்லா சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசித்துட்டோம், பார்த்துட்டோம். இனி உங்களோட இருப்போம். ஹல்லேலூயா.